ரொம்ப நாளாக யூடியூப்ல வீடியோ போட்டுருக்கேன். இன்னும் நமக்குன்னு சொந்தமாக மைக் இல்லை. இதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அமேசானில் இருந்து போயாவுடைய மைக் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெபின் டெக் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த போயாவுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா BY-M1 அப்படிங்கிற மாடல். ஸோ இது வந்து கேமராஸ் கூட மொபைல்ஸ் கூட வந்து காமனாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை பற்றின அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்கமிங்கில் பார்த்துருங்க. ஸோ பார்த்து வந்துடுங்க. பாக்ஸோடைய ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா போயா அப்படிங்கிற லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து BY-M1 அப்படிங்கிற மாடல் நம்பர் அண்ட் ஒரு சின்ன பார் கோட் கொடுத்துருக்காங்க. சைடில் BY-M1 அப்படிங்கிற மாடல் நேம், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா MRP ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட சின்ன ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சைடில் டாப்பில் ஒன்று இருக்குது. இப்போது நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே ஒரு அழகான பவுச் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூசர் மேனுவலை ஃபஸ்ட் நம்ம வெளியே எடுப்போம். இது வந்து இங்கிலீஷ் ப்ளஸ் சைனீஸில் இருக்கக்கூடிய ஒரு யூசர் மேனுவல். பிகாஸ் இது சைனா இம்போர்ட் தான். ஆனால் நம்ம அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது. அண்ட் போயாவுடைய பவுச்சுக்குள்ளே மைக்கு ப்ளஸ் அதோடைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. வாரண்டி கார்டு சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியும். பாக்ஸை ஒரு ஓரமாக வச்சுட்டு பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பவுச்சில் அழகான ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. போயாவோட பிராண்டிங் அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மைக்கோடைய அந்த ஒயர் லென்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 மீட்டர் வரைக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே நிறையா நமக்கு அடாப்டர்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் என்ன மாதிரி அடாப்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் பெரிய லெவலில் இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு கனெக்டர், மல்டிபின் கனெக்டர் மாதிரி கனெக்டரும், உங்களுக்கு வந்து கிளிப் ப்ளஸ் வந்து ஸ்பாஞ்ச் ப்ளஸ் ஒரு பேட்டரி கொடுக்குறாங்க. இவ்வளோ தான். சிலிக்கா ஜெல் தேவையில்லாமல் தூர போட்டுருங்க. இப்போது இந்த குட்டி பேக்கேஜுக்குள்ள தான் நம்மளுடைய அடிஷ்னல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுடைய மைக்கில் லைட்டாக செட்டப்பும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் இருக்குது, கிளிப் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு கனெக்டர் அண்ட் ஒரு பேட்டரி இருக்குது. இந்த கனெக்டர் வந்து மிக்சரில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஆம்பிஃபயர் அந்த மாதிரி காமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. இது மைக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் ஜஸ்ட் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி. இது ஒரு பேட்டரி. இது வந்து ஃபில்டரில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த மைக்கோடைய ஃபில்டர் பார்த்திங்கன்னா அதோடைய அந்த மைக்கோடைய ஒயர்லேயே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபில்டரில் நீங்கள் அந்த பேட்டரியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக இருக்கும். அது எதில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன். இது வந்து மைக்கோடைய கிளிப்பு. நமக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கிளிப் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கலர் மைக்னால் கண்டிப்பாக நீங்கள் கிளிப் போட்டால் மட்டும் தான் கலரில் வச்சு யூஸ் பண்ண முடியும். இல்லைனா நார்மலாக கையில் வச்சு பேசிக்க வேண்டியதான். இது ஸ்பாஞ்ச் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா மைக் சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். ஸோ போட்டுருங்க. இந்த ஃபில்டரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே பேட்டரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ அந்த பேட்டரி தான் கூடவே கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்ப்ரிங் போட்டிருக்குல்ல, ஸோ அந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும், அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவும். ஸோ அது வரமா நீங்கள் வந்து பேட்டரிலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் நான் கனெக்ட் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸாக பார்த்துக்கோங்க. இதிலே ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. கேமரா ஆஃப் ஆர் ஸ்மார்ட் ஃபோன்னு கொடுத்துருப்பாங்க. கேமராவில் கனெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேட்டரி போட்டுருக்கணும். அட்லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்டரி போட்டோன்னா மட்டும் தான் கேமராவில் கனெக்ட் பண்ணவும் முடியும். சப்போஸ் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த சுவிட்சை நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் மாற்றிக்கோங்க. அப்போ நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுங்கிற ரெக்யர்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸ்பாஞ்சை இந்த மாதிரி தான் இன்செர்ட் பண்ணணும். ஆனால் அதில் ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கை தாண்டி வர்ற மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணால் மட்டும் தான் அந்த ஸ்பாஞ்ச் வந்து கலந்து வந்து கீழே விடாது. இல்லைனா நார்மலாகவே கலந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த ரிங்கை தாண்டி நீங்கள் ஸ்பாஞ்ச் இன்செர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வச்சா ஈஸியாக வெளியே வந்துடும். அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இதோடைய ஒயர் லென்த் சொன்ன மாதிரியே 15 மீட்டர். இது தாராளமாக போதும். ஒரு யூடியூபர் இல்லை நார்மலாக ஒரு சின்ன ஒரு ஏதாச்சும் பேசுகிறீங்க அப்படின்னா காலர் மைக்கு இது தாராளமாக போதும். இதோடைய ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ கூட இதில் உள்ளதான். இந்த கனெக்டர் நீங்கள் இப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி அங்கே கனெக்ட் பண்ணால் டேரெக்டாக மைக் மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடைய ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்டில் ஆடியோ கொடுத்தது கூட இந்த மைக்கை தான் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் ஃபோனில் கனெக்ட் பண்ணி தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதோடைய குவாலிட்டி எப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்பாஞ்சை வந்து கரெக்டாக வீடியோவில் போடுற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. கிளிப் அதுக்கு கீழே வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளிப் இன்செர்ட் ஆகிடும். இதை நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக அழகாக இந்த பவுச்சில் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும். அண்டு ஈஸி டு யூஸும் கூட நல்லாவே இருக்கும். இதை பற்றி வேறு சொல்லணும் அப்படின்னா அந்த பேட்டரி ஒன்று நம்ம போட்டோன்னா உங்களுக்கு வந்து டெமோ காட்டின மாதிரியும் இருக்கும். ஸோ பேட்டரி நம்ம என்ன அந்த கவரில் நம்ம ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து அந்த ஃபில்டர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே நான் சொன்ன டைரக்ஷன் மாதிரி, அதாவது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங்கில் வந்து நம்ம படுற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பேட்டரி போடுறது நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருங்க. அவ்வளோதான்.
ஸோ பாசிட்டிவ் வந்து ஸ்ப்ரிங்கில் படுற மாதிரி ப்ளஸ் நெகட்டிவ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வெளியே தெரிக்காமல் கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உள்ள மாட்டிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டர் வந்து கேமராஸில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேட்டரி போட்டாச்சு, நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இது ஒரு மைக், இதுக்கு ரொம்ப போட்டு நம்ம பில்டப் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்கோடைய குவாலிட்டிலாம் நீங்கள் ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த மைக்கோடைய குவாலிட்டி எப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மைக் வேணும்னா அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மறக்காமல் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. பை பாய்.